தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நேத்து வந்து சட்டசபையில நடந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து மக்களுக்கான அந்த பிரச்சனைய வந்து பேசியிருப்பாங்க. சுதந்திரம் கிடைத்து இத்தனை வருடங்கள் ஆகியும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களுக்கு மக்களுக்கான தீர்வு எட்டப்படல. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த தமிழக மீனவர்கள் பிரச்சனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அம் இந்த மேகதாது பிரச்சனை. கர்நாடகா வந்து அந்த இந்த நதிநீர் இணைப்பு பண்ண போறாங்க இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு அணை கட்ட போறாங்களாம். மேகதாது அணை கட்ட போறாங்களாம். இந்த அணையெல்லாம் வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் கிடைச்ச நாள்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து போராடிட்டு மட்டும் தான் இருக்காங்க. அதுக்கான தீர்வு இன்னும் எட்டப்படல. எத்தனையோ தலைவர்கள் வந்து அதுக்காக குரல் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு தீர்வு இன்னும் வரல. அதனால மக்களுடைய பிரச்சனைய வந்து நம்ம வந்து தனிச்சு நின்னு செயல்படுறதை விட எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்பட்டா மட்டும்தான் நம்ம தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒன்றுபட்டு செயல்பட்டாதான் வந்து இதுக்கான முடிவு எட்டப்பட முடியும். இதுக்கான முடிவு தீர்வு வரும். அது வரைக்கும் வந்து தீர்வு வரப்போறது கிடையாது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து காவிரி நீர் நதி நீருக்காக வந்து போராடி அவங்க வந்து உண்ணாவிரதம்லாம் மேற்கொண்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் ஐயா வந்து அவர்கள் வந்து இந்த காவிரி நீர் நதிநீர் பிரச்சனைக்காக போயிட்டு பிரதமரை போய் சந்திச்சுட்டு வந்தது, அந்த விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள பத்தியும் சொல்லியிருப்பாங்க. அவரும் வந்து நெறைய வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அப்புறம் நேர்லயும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இத்தன பேரும் வந்து சொல்லியும், போராடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எதுக்குமே அவங்க செவியில வந்து அவங்க எட்டப்படல. அவங்க அத காதுலயே வாங்கிக்கல. அவங்க வந்து அதுக்கு அதுக்கு விரோதமா அப்பப்ப அதுக்கான வேலைகளை பண்ணிட்டு தான் வராங்க. அதனால இதுக்கு ஒரு தீர்வு எட்டப்படணும்னா எல்லாம் சேர்ந்து கை கொடுத்து ஒன்றிணைந்தால் மட்டும் தான் இதுக்கான தீர்வு எட்டப்படும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி சட்டசபையில வந்து முதல்வர வந்து பழிச்சு காட்டுற விதம், முதல்வருடைய பாடி ஷேமிங் பண்ற விதம், அவர் கோட் சூட் போட்டுட்டு வர விதத்தெல்லாம் வந்து வந்து அவர வந்து அவரு அதாவது பாத்தீங்கன்னா, அவருடைய தலைமுடிய முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து கிண்டல் அடிக்கிற விதமா அந்த சட்டசபையில வந்து ஒரு சின்ன பிள்ளைங்க எப்படி வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஒரு பக்குவம் இருக்கும், ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தலைவர்கள் வந்து ஏற்கனவே ஆஹ் அதாவது பாத்தீங்கன்னா, இவங்க ஆண்ட ஆண்ட கட்சின்னு சொல்றாங்க இல்லையா? இவங்களுக்கு அந்த பக்குவம் அப்படிங்கிறதே இவங்கள்ட்ட கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க வந்து எப்படி வந்து மத்த பிள்ளைங்கள வந்து ஆஹ் ஒரு மாதிரி ஒரு ஏளனமா பார்க்குமோ, ஏளனமா பேசப்படுவாங்களோ, பேசுவாங்களோ, அந்த மாரி வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து பேசுற விதம், அவங்க கூட அந்த சின்ன பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் வந்துட்டாங்கன்னா, அந்த கிளாஸ் மிஸ் வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு பயந்துகிட்டு போய் அவங்க வந்து அ ஒழுங்கு ஒழுங்கு ப ஒழுங்கா வந்து உட்காருவாங்க. பேசாம உட்காருவாங்க. அந்த ஒரு பயம் இருக்கும் அந்த ஆசிரியர் மேல. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, அந்த முதல்வருக்கே ஒரு பயம் இல்ல. அந்த இடத்துல வந்து முதல்வர்ன்ற அந்த ஒரு மரியாதையும் கிடையாது. பயம் கூட தேவையில்ல. ஒரு மரியாதைன்னு ஒண்ணு வேணும்ல. மக்கள் பிரதிநிதி இல்லையா அவரு? அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிக்கு அந்த ஒரு மரியாதையே இல்லாம அங்க வந்து உட்கார்ந்துட்டு அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. அந்த வந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த மாதிரி வந்து உட்கார்ந்துகிட்டு பாடி ஷேமிங் பண்றது, அவரோட தலையில வச்சிருக்கிற முடிய முதற்கொண்டு கிண்டல் அடிக்கிறது. அவர் வந்து அந்த அவரோட ஃபேஸ வந்து கிண்டல் அடிச்சு போடுறது, பேசுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபை நடக்கிறத பார்த்து ரொம்ப வயித்தெரிச்சலா இருக்குது. இவங்கெல்லாம் என்ன ஆண்ட கட்சின்னு சொல்றது, என்ன சீனியாரிட்டி அமைச்சர், என்ன கத்துக்கிட்டு வந்தாங்க? இவங்க மக்களுக்கு என்ன கத்துக் குடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனைய வந்து பேசினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை விட அவங்க சொன்னாங்க ஒரு பக்குவம், அதாவது பாத்தீங்கன்னா சிறந்த அரசியல்வாதி, சிறந்த தலைவர் அப்படிங்கிற ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுற அந்த விதத்துல தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏதோ ஏனோ தானோன்னு வந்து பார்த்துட்டு நம்ம வந்து அந்த சொல்றாங்க பாருங்க, அந்த அறிக்கையை பார்த்து படிச்சுட்டு அது அப்படியே கடந்து போற விஷயம் கிடையாது. இது வந்து உள்ளுக்குள்ள உள்ள இருந்து உள்ளுக்குள்ள ஏற்படுற அந்த உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒவ்வொருத்தருக்குமே அது இருக்கணும். அந்த உள்ளுணர்வு மக்கள் வந்து நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க, மக்கள் நம்ம நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னா அந்த மக்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், தொடர்ந்து அவங்களுக்கு என்ன நம்ம வந்து அவங்களுக்கு வந்து என்ன நன்மைகள் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம யோசிக்கணும். அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, சட்டசபை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக வந்து சில முடிவுகள், சில தீர்மானங்களை எடுக்கப்படக்கூடிய ஒரு இடம். இது வந்து மக்களுடைய வரிப்பணத்துல இருந்தா இந்த சட்டசபை இருக்குது. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சட்டசபைக்குள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் குடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான ஒண்ணு இல்லையா? அந்த நீரின்றி அமையாத உலகம்னா, அந்த உலகமே நீர் இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அந்த நீர் இருந்தா தான் அதுக்கு அடிப்படை வாழ்வதற்கு தேவையே அந்த நீர் தான். அந்த நீருக்காக காலங்காலமா போராடிட்டு வரோம். பல தலைவர்கள் வந்து போராடிட்டு தான் வராங்க. போராட்டம் நடத்தியுமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்னும் தீர்வு காணப்படல. அதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து குரல் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அம்மா வந்து இந்த அளவுக்கு வந்து பேசினது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அந்த இத்தன நாளா எவ்வளோ பேசியிருப்பாங்க.
நானும் அதை பார்த்து ரசிச்சிருப்பேன். ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வந்து காரியங்கள் வந்து ஒரு கருத்து வேறுபாடு அவங்க கூட இருந்தாலுமே, ஏன்னு கேட்டீங்கன்னா, அத நான் உண்மையாவே சொல்லிர்றேனே, அவங்க வந்து நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, "விஜய் நீ இத செய்யணும். விஜய் நீ அத கண்டிப்பா பண்ணணும். விஜய் நீ இத செஞ்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஆர்டர் போற விதமா பேசியிருப்பாங்க. என்னதான் அவங்க பார்த்து வளர்ந்த பிள்ளையா இருந்தாலுமே, அவங்க வளர்த்த பிள்ளையா இருந்தாலுமே, எப்படியோ இருந்துட்டு போட்டும். ஆனா அவர் இப்ப ஒரு மக்கள் பிரதிநிதி. அவருக்கான மரியாதை அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அப்ப இவங்களே இப்படி பேசினா மத்தவங்களுக்கு நம்ம அதை இடம் குடுக்குற மாரி ஆயிடும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அவங்க மேல ஒரு கோவமா பேசியிருந்தேன். வந்து பாத்தீங்கன்னா, இவங்களே வந்து ஒரு இடத்துல ஜெயிச்சு உள்ள வந்ததுக்கான ஒரு அர்த்தம் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் இல்லையா? கடவுள் வந்து எந்த ஒரு காரியத்தையும் காரணம் இல்லாம பண்ண மாட்டாரு. இவங்க வந்து மக்களுக்காக குரல் குடுக்குற அந்த விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வந்து தைரியமா அவங்க வந்து பேசணும். ஏன்னா காலங்காலமா நம்ம வந்து தேவையில்லாததெல்லாம் அந்த சட்டசபையில வந்து பேசிட்டு தேவையுள்ளதை வந்து அதை பேசாம போயிடுறோம். அதை வந்து பேசணும் இல்லையா? அததான் சப்ஜெக்ட் எதுவோ அதை நம்ம பேச மாட்டோம். மத்ததெல்லாம் சட்டசபையில வந்து பேசுறோம். நேத்து வந்து பேசின அந்த அம்மா வந்து பேசின அந்த விதம், பிரேமலதா அம்மா வந்து பேசின விதம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வகையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி மக்களுக்கான அந்த பிரச்சனைகளை வந்து தட்டி பேசணும், தட்டி கேட்கணும். அது யாரா இருந்தாலும் வந்து தைரியமா பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம வந்து பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இதையெல்லாம் நம்ம குரல் கொடுத்துதான் ஆகணும். வந்து இது குரல் கொடுக்காம வேற எதே குரல் கொடுக்கணும். மத்ததுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கறத விட இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து தட்டி கொடுக்கணும் அவங்கள. ஏன்னா அவங்க வந்து அவங்க தானா வரல. அவங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. எவ்வளோ வந்து வலிகள், வேதனைகள், அவமானங்கள்லாம் பட்டு தான் அதுல வந்திருப்பாங்க. இருந்தாலுமே கூட எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய அந்த முகத்துக்காக, அவருடைய அந்த ஒரு குணநலத்துக்காக அந்த அம்மா மேல எப்பயுமே அவங்களுக்கான ஒரு பாசம் வந்து மக்களுடைய மனசுல எப்பயுமே இருக்கும். வேற என்ன சொல்றது? தொடர்ந்து வந்து அவங்க பேசணும் சட்டசபையில. இந்த மாரி விஷயங்கள்லாம் பேசும்போது, மக்களுக்கு வந்து மக்கள்ல ஒருத்தியா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த அவங்க பேசின விதம்? அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க உறவுகளே. நன்றி, வணக்கம்.